அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இறுதியாக விரதத்தை கலைக்கப் போகும் சீமான், உச்சகட்ட எதிர்பார்ப்பில் தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகங்கள். இந்த தகவல் குறித்த முழுமையான வீடியோல பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். 2026 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இனிமே மக்களை சந்திக்க போவதில்லை, எந்த ஒரு ஊடகத்தையும் சந்திக்க போவதில்லை அப்படின்னு ஒரு விரதத்தையே உருவாக்கிட்டார் சீமான். அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். 2026 தேர்தல் முடிவுகள் அப்படின்றது உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு வளர்ச்சியை புரட்டி போட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்தில் 1%, அடுத்து 4%, அடுத்து 8% உயர்ந்த நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி அப்படின்றது 26 தேர்தல் முடிவுகளில் வெறும் 4% சென்ற ஒரு காரணத்தினால ஒரு பெரிய அதிருப்தியில தான் சீமான் அவர்கள் இருந்துட்டு இருந்தாரு. நாம் தமிழர் கட்சியுடைய உழைப்பு அப்படின்றது அபரிவிதமானது அப்படின்னே சொல்லலாம். 26 தேர்தலுக்காக பரப்புரையில் ஈடுபட்ட சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களுக்கு சென்றும் மக்களிடையே என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டறிஞ்சு, மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக களத்துக்கு வந்து நின்னதுல இருந்து மக்களுடைய போராட்டங்கள் எல்லாத்தையுமே கையில் எடுத்து தன்னுடைய சொந்த பிரச்சனையாகவே கருதி கடந்த ஒரு வருடமாக சீமான் அவர்களுடைய களப்பணி அப்படின்றது உண்மையிலேயே எந்த ஒரு கட்சியுமே தமிழ்நாட்டு அரசியல்ல செஞ்சதே இல்லை அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருந்துமே சீமான் அவர்களுடைய வளர்ச்சி பின்தங்கி போனதற்கு முதல் முக்கிய காரணம் ஒரு திரை பிரபலம் அப்படின்ற காரணத்தினாலேயும், இன்னொரு பக்கம் இன்னமும் மக்கள் நம்மளை நம்பாம இருக்காங்களே அப்படின்ற ஒரு விரத்தில தான் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மௌனம் காத்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்துமே உண்மையிலேயே சீமான் அவர்களால் இதுக்கப்புறம் சும்மாவே இருக்க முடியாது அப்படின்னு நம்ம கணித்ததற்கு ஏற்றவாறு சீமான் அவர்களும் பாத்தீங்கன்னா இந்த ஜென்சி ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்மளும் அப்டேட் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய விரதத்தை கலைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதாவது நாளை தினம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில இருந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீட் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்க போகுது. அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாகவும் நாம் தமிழர் கட்சி குறித்த வீடியோக்கள் போடக்கூடிய எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸுமே சீமானவர்கள் நேர்ல சந்திக்க போற அப்படின்ற ஒரு அறிக்கையை தான் தற்போது வெளியிட்டிருக்காரு. இந்த ஒரு அறிக்கையில பாத்தீங்கன்னா ஜென்சி ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்மளும் அப்டேட் ஆகணும் அப்படின்ற முடிவுல தான் சீமானவர்கள் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதற்கு முதல் முக்கிய காரணம் ஒரு பக்கம் சாட்டை துரைமுருகன் அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படியாக இருந்தாலும் இந்த ஊடகங்களுக்கு தீனி போடுவதற்கு சீமான் தான் சரியான ஆள் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. பல மக்கள் பாத்தீங்கன்னா என்னப்பா இன்னும் சீமானவர்கள் பேசாம இருக்காரு அப்படின்னு நம்மிடமே பல பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்ற நோக்கத்துல தான் சீமானவர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு மீட்டப் ஏற்பாடு பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. நாளைய தினம் சீமானவர்கள் என்னென்ன பேச போறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த ஊடகங்களுமே எதிர்பார்ப்போடு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் நாளைய தினம் சீமானவர்கள் என்னென்ன பேச போறாரு அப்படின்றதையும் சீமானவர்கள் பேசிய எல்லா காணொலியும் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உரிமை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.